6 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம். தாவேகா தரப்பில் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. 60 சீட்டு துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஜி.கே. வாசன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை தமிழறிவு முன்னணி மூலமாக நடத்துவதாகவும் சில செய்திகள் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறாங்க. எனக்கு 60 சீட்டு தர்றதுக்கு தாவேகா ரெடி, நீங்கள் வந்து என்ன யோசிக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஜி.கே. வாசன் ஒரு செக் வச்சுட்டு இருக்கிறார். இப்போ ஜி.கே. வாசன் தமாக அதிமுக கூட்டணியில் நீடிக்குமா தாவேகாவுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி நான் காமெடிக்கு சொல்லாங்க, விளையாட்டுக்கு சொல்லாங்க, சீரியஸாக அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தோழருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக உறுதியாக சொல்றேன். துணை முதலமைச்சர் சார் எப்பயுமே கொஞ்சம் வெடிகுண்டு போடுவாங்க. இல்ல சார், ஏன் சார் 60 சீட்டுக்கு நீங்க ஒருத்தர் நினைக்கிறீங்களா? 60 சீட்டுக்கு ஒருத்தர் இல்ல சார். நாங்க அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை இன்னும் தனிப்பட்ட முறையில தொடங்கல. அப்புறம் நாங்க வந்து எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்க வேண்டும் என்ற விரும்புறோம். தனிப்பட்ட முறையில் 1 to 1 தொடங்கல. பட் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்குது. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார். திருப்பியும் தொடங்கவே இல்லைன்னு சொல்ல கவனிச்சிங்களா? தனிப்பட்ட முறையில் தொடங்கல. அது வேற ஒரு கூட்டணி பலப்பட வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த தயார். அவ்வளவுதான், போதும்னா பேச்சுவார்த்தைக்கு தயார். தாவேகாவோடு பேச்சுவார்த்தைக்கு தயார். நீங்க உண்மையிலே இதை கீழே பிரேக்கிங் பண்ணுங்க டிக்கர்ல. தமிழ் மாநில காங்கிரஸினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பேச்சுவார்த்தைக்கு தயார். இல்ல சார், நீங்க வந்து விஜயோட இல்ல எங்களோட நிலைப்பாடு என்ன? நீங்க தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்றால் பலம் சேர்வதற்கு நீங்க வந்து தாவேகா, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக சேர வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க தான் தெளிவுபடுத்திட்டாங்க. பாஜக இருக்கிற இடத்துல தலை வச்சே படுக்க மாட்டோம்ட்டாங்க. பாஜக இருக்கிற இடத்துக்கு தாவேகா வராது சார். கரெக்டா? பாஜக விட்டுட்டு அதிமுக வராது. வெறும் 6 சீட்டு கொடுக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு ஜி.கே. வாசன் ஒத்துக்கல. 60 சீட்டு வரைக்கும் கொடுத்து துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குவதற்கு யார் ரெடி? ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு யார் ரெடி? விஜய் ரெடி. எனக்கு உறுதியா அப்படி ஒரு ப்ரப்போசல் போயிருக்குது. தமிழறிவு முன்னணி அவர்கள் சபாநாயகர், ஜி.கே. வாசன் துணை முதலமைச்சர், அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதனால அந்த கூட்டணி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து அதை நீங்க புறந்தல்லாம அதை தாவேகாவோட பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸோட இதை சுருக்கிட வேண்டாம். தாவேகா இனிமேல் வந்து சார் அந்த கூட்டணிக்கு தலைமை தாவேகா தானே சார். காங்கிரஸ் போகாதுன்னு தெளிவுபடுத்திடுச்சு சார். ஆமா, நீங்க வந்து பாஜகவோடு யார் சேர மாட்டாங்க? தாவேகா சேராது. காங்கிரஸ் போலேங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. திமுக போகாது, இவங்களும் திமுகவோட சேர மாட்டாங்க. அதிமுக வராது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு காங்கிரஸ் ஃபேஸ் யாருக்கு தேவை? விஜய்க்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. அது எப்படி ஃபீல் பண்ணுறாரு நான் சொன்னேன்னா, இது வரைக்கும் அவர் மறுக்கலை எங்கேயும். அவங்களும் இலைமறைகாயா நேரடியாக காங்கிரஸோடு பேசுவதாக சொல்லாவிட்டால் கூட இந்த காங்கிரஸ் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வருகின்ற போது அவங்களும் அதை என்ன செய்யல, மறுக்கலை. உற்சாகமாக அவங்க என்ன செஞ்சாங்க, அதை வந்து வரவேற்றார்கள். அதுக்கு நான் கூடுதல் சான்று தரேன் உங்களுக்கு. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேகாவினரோடு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டார்கள். அப்போ ஒரு காங்கிரஸ் ஃபேஸ் நேரடியாக காங்கிரஸ் வரலைன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கணும், யாரோ ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு காங்கிரஸ் முகம் நமக்கு இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. செங்கோட்டையின் மூலமாக, தமிழரின் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது.